Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சிக்கன் பிரியாணி. ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபியை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட நல்ல கமகமான வாசனையோட ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணியை செஞ்சு அசத்திடலாங்க. நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது வெட்டிங் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. இது நல்ல ஒரு கல்யாண வீட்டு சமையல்காரர்கிட்ட இருந்து இந்த ரெசிபியை கற்றுக்கிட்டேங்க. அவர் எனக்கு சொன்ன ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அந்த சாதமும் சிக்கனும் எல்லாம் பர்ஃபெக்டாக வெந்து ஒன்றோட ஒன்று கலந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த வீக்கெண்டே இந்த சிக்கன் பிரியாணியை செஞ்சு அசத்திடுங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸ் அளந்து ஊற வச்சுக்கலாம். இந்த வெட்டிங் ஸ்டைல் பிரியாணிக்கு பர்டிகுலர்லி நம்ம பாசுமதி ரைஸ் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இங்கே ஒரு 3 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதாவது 750 கிராம் ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 2 தடவை தண்ணி விட்டு அலசி கழுவிட்டு கழுவின அரிசியில் நல்ல தண்ணி விட்டு ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம், ஊறிட்டுருக்கட்டும். அந்த டைமில் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. அடுத்ததாக இங்கே ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். போனோடு இருக்கிற சிக்கன் பீசஸ்ஸு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக பிரியாணிக்கு நம்ம கட் பண்ணி வாங்கிக்கணும். இங்கே ஸ்டவ்வில் பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. நல்ல ஒரு அடிகனமான அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இந்த எண்ணெய் சூடாகி நெய்யெல்லாம் உருகி வரட்டும். இப்போ இதில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாங்க. ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனைஸ், 6-7 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, ஒரு 6-7 ஏலக்காய். இந்த கல்பாசியும் ஸ்டார் அனைஸும் ஆப்ஷனல், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் போட்டால் நல்ல வாசனை கொடுக்கும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இந்த ஆயிலில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 பெரிய வெங்காயத்தை சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. அதாவது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இதுதான் இந்த சிக்கன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு டிப்புங்க. வெங்காயம் கண்டிப்பாக நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே நல்லா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக மேலே மட்டும் கீறி விட்டு அப்படியே சேர்த்து விட்டுருவோம். நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். நம்ம ஆயிலே இப்படி மிளகாத்தூள் போடும்போது பிரியாணியோட கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல மிளகாத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் போட்டுக்கிறேன். கூடவே 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை. இப்படி ஆயிலில் நம்ம புதினா கொத்தமல்லி போடும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு சேர்த்துடலாங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு போட்டால் ஒரு சில பாத்திரங்களுக்கு அடிப்பிடிக்கும். ஸோ உப்பு சேர்த்துட்டோம்னா அது அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி வந்துடும். நான் இங்கே 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். ஸோ தக்காளி ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். ஒரு மூடியை போட்டு விட்டுறலாம். இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுறேன். ஒரே நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் தயிர் சேர்த்துக்குவோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்ல ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை போட்டு விட்டுறலாங்க. 750 கிராம் சிக்கன் சேர்த்துக்கிறேங்க. பிரியாணிக்கு எப்போவுமே நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். நல்ல போனோடு இருக்கிற பீசஸ். சிக்கன் பீசஸ் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்ல ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். அடுத்ததாக இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஒரு 3-4 நிமிஷம் விட்டுருவாங்க. நம்ம தண்ணி விட வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விட்டு தான் வதங்கி வரும். ஒரு 3-4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சிக்கன் நல்லா வதங்கி இருக்குது, தண்ணி விட்டுருக்கு, அந்த எண்ணெய் பிரிஞ்சு நிற்குது. நல்ல சிக்கன் வதங்கி இருக்குது.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே சேர்த்துக்கலாங்க. இந்த பிரியாணி மசாலாவோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காவை ஒரு பர்டிகுலர் அளவில் எடுத்து பொடிச்சு வைக்கிறது தான் பிரியாணி மசாலா. அந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி இங்கே சிக்கனில் கிரேவி இருக்குது, அது நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 1 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும், பர்ஃபெக்டாக வெந்து வரக்கு. நான் இங்கே 3 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஆக்சுவலி நம்ம 4.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் இங்கே 3.5 டம்ளர் மட்டுமே தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்கே கிரேவி இருக்குது, அதனால் அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே 3.5 டம்ளர் மட்டுமே சேர்த்துக்கிறோம். அப்போ தான் பர்ஃபெக்டாக அரிசி குழையாமல் வெந்து வருங்க. ஸோ மட்டன் சிக்கன் பிரியாணி பண்ணும்போதெல்லாம் அந்த கிரேவியும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், அதை ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பை இப்போ சேர்த்துருங்க. ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு தண்ணியை கொதிக்கிறதுக்கு விடுவோம். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கழுவி ஊற வச்சுருந்த ரைஸை கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருவாங்க. ரைஸ் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அகைன் அந்த மூடியை போட்டு விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதாவது ஆவி பிடிச்சி நல்லா 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி மறுபடியும் கிளறி விடணும். ஸோ ஸ்டவ் அது வரைக்கும் ஹைலியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா ஆவி பிடிச்சி வந்தாச்சு, நல்லா கொதிக்குது. இனி ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாங்க. ஒரு தடவை நல்லா கிளறி விடுவோம். பாருங்கள், 50% அளவுக்கு நல்லா அந்த அரிசியெல்லாம் வெந்துருச்சு. ஆல்மோஸ்ட் தண்ணியும் ஈக்குவல் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கிறோம். ஜஸ்ட் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் 1/2 எலுமிச்சம்பழம். அடுத்தது ஒரு ஸ்பூன் நெய் மேலால் விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் மேலே போட்டு விட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா அந்த தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணியும் அரிசியும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக நிற்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் டைட்டாக மூடியை போட்டு விட்டுட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணுங்க. 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பாத்திரத்தை ஓப்பன் பண்ணுறோங்க. பர்ஃபெக்டாக பிரியாணி வெந்திருக்கு. நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன் பாருங்கள். அரிசி எவ்வளோ அழகாக நல்லா வெந்திருக்கு. அந்த சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. உதிரி உதிரியாக இருக்குது சாதம். கீழே அடியெல்லாம் ஒன்றும் பிடிச்சிருக்காது. நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான சிக்கன் பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்து உதிரி உதிரியாகவும் இருக்குது, குழஞ்சு போகலை, அருமையாக இருக்குது. சிக்கனும் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. அந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணனா ஒரு பர்ஃபெக்டான வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி நம்ம ஜம்முன்னு செஞ்சிடலாம். இது கூட நல்ல ஒரு சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா, ஒரு முட்டை வைக்கும்போது ஒரு பர்ஃபெக்டான பிளேட்டராக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், சிக்கன் நல்லா பர்ஃபெக்டாக பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. ரைஸும் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது, குழையாமல் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வெந்திருக்கு. கலரு, வாசனை, டேஸ்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்குங்க. ஒரு அருமையான ஒரு பக்காவான வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி ரெசிபி இது. ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட. ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.